அனிதா, இப்படியே சைலண்டாவா படம் பாக்குறது? என்ன விசில் அடிச்சுட்டேவா பாப்பாங்க? அது இல்லப்பா, இப்படியே தோல் மேல கை போட்டு படம் பார்த்தா இப்படி இருக்கும். கையெடு. உன்னால நான் ஒரு ரேடியோல பாட்டு கூட கேட்க முடியல. பாட்டு நல்லா இருக்கேன்னு கட்டி பிடிக்கிற, தனியா இருந்தா தனியா இருக்கேன்னு கட்டி பிடிக்கிற. உங்ககிட்ட இது ரோதனையா போச்சு. அனிதா, மறந்துட்டியா? பாம்பேல உங்க அப்பா சோன் பப்படி கடை வச்சிட்டு இருந்த போது மழை பெஞ்சு சோன் பப்படி எல்லாம் நனைஞ்சு போச்சு. எங்க அப்பா தான் அதெல்லாம் காய வச்சு லூஸ்ல வித்து உங்களுக்கு பணம் அனுப்புறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏண்டி உன்ன வச்சுக்கணும்? வேணும்னா வேற பொண்ண வச்சுக்கிறேன். பாய் முடி பொறுக்கி. அங்க பா, எத்தனை பொறுக்கி வருது. மறைச்சிட்டு கலாட்டா பண்றீங்க. இங்க பணக்காரங்க எல்லாம் உட்காந்து டிவி பாக்குறாங்கல்ல. யாரா இங்க பணக்காரனுங்க? வீட்டுல சொந்தமா போர்ட்டபிள் டிவி கூட கிடையாது. குடும்பமே மொத்தமா வந்து 15 போர்ட் டிவில சீரியல் பாக்குறீங்க. நீங்களா பணக்காரனா? அனிதா, நான் வேணா பாம்பேக்கு போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க வீட்டுல இருக்க டிவி எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட காட்டுட்டுமா? காட்டு. அப்படியே உன் தங்கச்சியை பாக்கணும்னு ஆசைப்படுவான். அவளையும் கூட்டிட்டு வந்து காட்டு. செக் करो। एक तुझे के लिए दिल तो पागल है, दिल वाले दुल्हनिया ले जाएंगे, कुछ कुछ होता है। யார பார்த்து குச்சிட்டு குச்சிட்டு ஓடுறாங்கன்னு சொல்ற? எல்லாரும் குச்சி விட்டு ஒரே இடத்துல நிக்கிறோம். டேய், உனக்கு தமிழே சரியா தெரியாது. ஹிந்தில பேசுறது டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கியா? ஏய் மிஸ்ஸி, எதா இருந்தாலும் தமிழ்ல திட்டு ஹிந்தில திட்டாதே. ஆடச்சி போங்கடா போறீங்க நாய்களா. டேய் திரி தலையா, அவன் ஹிந்தில திட்டிருந்தா கூட கௌரவமா போயிட்டு இருக்கான். எவனும் புரிஞ்சிருக்காது. தமிழ்ல திட்டு தமிழ் திட்டுன்னு ஏதோ அவார்டு கேட்டு வாங்குற மாதிரி இப்படி அசிங்கப்படுத்திட்டியாடா. கதே நீ ஓன் சொல்லு பூந்து அடிக்கிற. கதே நீ ஆன் சொல்லு பூந்து அடிக்கிற. கதே நீ ஓகேன்னு சொல்லு பூந்து அடிக்கிற. ஓகே. கதே நீ பாருன்னு சொல்லு பூந்து அடிக்கிற. அந்த செருப்பரா நம்ம அடிச்சு தோத்தலாம். டேய் இப்படியே பேசிட்டு ஓடி போயிடலான்னு பாக்குறியா? ஏய், ரவுடிங்ல கூட்டின்னு வந்து கலாட்டா பண்றீங்க. ஐ வில் கால் தி வாட்ச்மேன். வாட்ச்மேன், வாட்ச்மேன். டேய், வாட்ச்மேன் கூப்பிடுதே விட்டுட்டு ஓட்டானுங்க. இவனடா ரவுடிங்க. அனிதா, என் செல்போனை கொடு. அடியாளுங்களை வர வச்சு அவன் எலும்ப முறிக்கிறேன். ஏண்டா உன் அடியாளுங்களா என்ன புத்தூர்ல இருக்கானுங்க? எலும்பு முறிக்கிறேன்னு சொல்ற, செல்போன் வச்சு சீனா காட்டுற. ஐ கிளாஸ் கம்முனாட்டி. கிஷோர் ஜல்தி आओ, दिल तो पागल है, दिल वाले दुल्हनिया ले जाएंगे. குச்சு ஓத்தாங்க. நாலு ஹிந்தி படத்தை தப்பா தெரிஞ்சு வச்சுட்டு இந்தியா பேசிட்டு இருக்க. போடி ஹிந்தி போடி போடி சொல்றேன். போடி போடி. சாரி யாரு? அம்பானி பையனா? ஏந்துடுறா. பாக்கிறது ஓசிடக்கு, இதுல பந்தா வேற. போடா போடுறா. சிகட்டப்பா ஓடுறா. டேய் முளகாட்டப்பா ஓடுறா. இங்க பாத்தியா இவனுங்க எல்லாரையும்? டேய் குட்டி சத்துல உட்காந்து பாக்கும் போது 50 ரூபா வித்து பால்கனில உட்காந்து பாக்குற எப்படி கொடுக்குறானுங்க? ஓடுங்கடா. மாங்காய் ஊக்காங்களா தேங்காய் ஊக்காங்களா? போடுங்கடா. எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துருச்சா? உனக்கு வந்திருக்கணுமே. வந்துருச்சு. பாஸ் ஆயிட்டியா? எவ்வளவு பர்சன்டேஜ்? 68%. இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா 78% எடுத்திருக்கலாம்ல. இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா எடுத்திருக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் குடிச்சிருந்தா எடுத்திருப்பான். என்னடி சொல்ற? அவன் சொன்னது எக்ஸாம் ரிசல்ட் இல்ல, மஞ்ச காமல வர மாதிரி இருக்குன்னு பிளட் டெஸ்ட் பண்ணாலே அந்த ரிசல்ட் சொல்றான். அப்போ எக்ஸாம் ரிசல்ட் என்னாச்சு? 5 பேப்பர் ஃபெயில் ஆயிட்டேன். மத்த பேப்பர்லாம் எக்ஸாம் முடிஞ்சோன்னு ஹாஸ்டல் பேசுறாங்க. வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாரு. நான் ஆள்ல வச்சு இந்த வெள்ளை பேப்பரை கேட்கல, உன் எக்ஸாம் பேப்பரை கேட்டேன். காலையில பக்கத்து வீட்டுல போய் நியூஸ் பேப்பர் கேட்டு தொல்லை பண்றது, நைட் ஆனா குஸ்ட் வந்து எக்ஸாம் பேப்பர் கேட்டு உயிரை வாங்குறது. இந்த ஆள் கூட பெரிய ரோதனையா போச்சா? கேட்டியாடி உன் புள்ள பேசுற பேச்ச? டேய், ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பங்காசுல உட்கார்ந்து சாப்பிட்டா கழுவுறையில சாப்பிடக்கூடாதுடா, கழுவுற இடது கையில தான் சாப்பிடணும். நான் இடது கையில சாப்பிட்டா என் தட்டுல இருக்க மீன் முட்டையெல்லாம் நீ வலது கை விட்டு ஈஸியா எடுத்துருவ. அதுதானே சொல்ற? ஐயோ கதிர்,
சாப்பிடும்போது பேசாம சாப்பிட எதுக்கு அதனால கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆண்டி ஆண்டி வாமா 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 உட்கார் வா. இல்ல ஆண்டி எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. ஏய் உன்னை யாரு சாப்பிடான்னு கேட்டது? வரும்போது சாப்பிட தட்டு கையோடத்துனுட்டியா? டேய், என் காசுல ஒன்ன மாதிரி தண்ட பசங்க உட்கார்ந்து சாப்பிடுறப்போ அவ சாப்பிட்டா என்னடா? ஏய் அனிதா சாப்பாடு போடு. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா அம்மா இந்த பாத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அது எப்படி டெய்லி நாங்க சாப்பிடுற நேரம் பார்த்து உங்க அம்மா எதனா ஒரு பாத்திரத்தை எங்க வீட்டு கொடுத்து அனுப்புறா? இப்ப உங்க அப்பா எதிர் வீட்டுக்கு சாமா தூக்கின்னு போயிருப்பானே. சரி அப்பெல்லாம் பேசாதடா, பாவம் அவங்க பாம்பேல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? ஹிந்தி தெரியும், மராட்டி தெரியும். ஏய், இது என் காசுடி. நான் ரோட்ல போற கழுதி கூட சாப்பாடு போடுவேன். அதுக்காக இவன் யாரு? அங்கிள் இப்ப எதுக்காக கதற திட்டுறீங்க? ஏய் அவன் என்ன சொல்லடி, கவிதன்னு உன்னதான் திட்டுறான். சும்மா இருடா. இவனை பத்தி உனக்கு தெரியாதுமா, சுத்த மக்கு. இங்கிலீஷ் எக்ஸாம் போயிட்டு தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான். இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டுருக்காங்களா, அட்லீஸ்ட் தமிழ்ல எழுதிருக்காங்களா? சுத்த அறிவு கட்டம். நீங்க அவட பாவம் புள்ள 2 நாளா அந்த எக்ஸாம தப்பா எழுதிட்டோம்னு நினைச்சு நினைச்சு மஞ்சள் கருவே இல்லாம ஆம்பளை சாப்பிட்டா தெரியுமா? இப்படி செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்கடி. ஒரு வயசுல இந்த தோல்ல போட்டு கமுந்து 25 வருஷமா இதே தோல் கமுந்து நைட்